தெய்வங்களை விட்டு நான் போயிட்டேன்டா. இனிமேல் நாங்கள் யாரும் இந்த கடவுளுக்கு கருணையே இல்லையா? நல்ல மனுஷனை எப்படி கூட்டிட்டு போச்சு சார். கடவுளா இருக்காரு. கேப்டன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்ட விஜயகாந்த் காலமாகிவிட்டார் என்கிற துக்கமான செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கிடைத்திருக்கிறது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும், ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து விட்டதாகவும் மருத்துவமனை தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சினிமா, அரசியல் என்று பல்வேறு தளங்களில் இயங்கியவர் விஜயகாந்த். எல்லோராலும் அன்பாக கேப்டன் என்று அழைக்கப்பட்டார். ஒரு துறையில் இருப்பவரை பற்றி எல்லோருமே நன்றாக பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் விஜயகாந்த் முதலிடத்தில் இருக்கிறார். நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஏற்கனவே நுரையீரல் பிரச்சனை இருந்த சூழலில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். மருத்துவமனை இது குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சிகிச்சை பலனின்றி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகிவிட்டார் என்கிற செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பசியோடு யாருமே இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர். ஆகவே பாச வெள்ளத்தில் அவர் மிதந்தவர். எல்லோராலும் அன்போடு கேப்டன் என்றே அழைக்கப்பட்டார்.